உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி மனைவிக்கு தெரியாமல் கணவன், இன்றைக்கி பல மனைவிகளுக்கு கணவனோட சம்பளம் என்னன்னே தெரியாது. கணவன் வாங்குகிற சம்பளம் ஒன்றா இருக்கும், வீட்டில் கொடுக்கறது ஒன்றா இருக்கும். அதே போல் பல மனைவிகள் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் சம்பளத்தை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கறது, நண்பர்களுக்கு கொடுக்கறது. இன்றைக்கி ஃபோன் கால்லே பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய பேரை வேறு மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராமில் பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கில் பாஸ்வேர்டு. ஏன்னா யாரும் வீட்டாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருங்க. வேலையில் உண்மையாக இருங்க. செய்கிற தொழிலில் உண்மையாக இருங்க. தேவன் உண்மை உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருந்து கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் உனக்கு வியாதியை கொண்டு வராது. தேவையில்லாத ஆபத்துகளை, குடும்பத்தில் இழப்புகளை, கண்ணீரை கொண்டு வராது. அநியாயமாய் வருகிற பணம், வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கிறது, லஞ்சத்தினால் வர பணம், தொழிலில் செய்கிற கலப்படம், இன்றைக்கி நம்மளை நம்பி வாங்குறாங்க. நீங்கள் ஒரு பால் வியாபாரம் பண்ணலாம், ஒரு சின்ன வியாபாரமாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அதில் கலப்படங்களை பண்ணி அதிக லாபத்தை சம்பாதிச்சு வியாதிக்கு நம்ம கொட்ட வேண்டாம். உண்மை உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்தில் உண்மை. இன்றைக்கி அநேகர் பொருத்தனை செய்வாங்க. தேவன் அந்த ஜபத்தை கேட்டதுக்கு பிறகு அந்த பொருத்தனையை மறந்துடுவாங்க. பொருத்தனை செய்கிறீங்களா, எழுதி வைங்க. நீங்கள் தேவனுக்காக எதை நேர்ந்து கொண்டாலும் அதை நீங்கள் செய்யாமல் போனால் தேவன் நம்மளோட கையின் பிரயாசங்களை தேவன் தடுப்பார். அது நமக்கு கண்ணியாக மாறும். ஜபத்தில், கொடுக்கறதுல உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.